ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ வந்து டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை வந்து தொடர்பு கொள்வாங்களா, உங்களுக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணுவாங்களா? ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசிடாக தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஹீலிங் வேணும்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஸோ கொஞ்சம் எனக்கு பீஸ் வேணும். நான் ஒரு பிரேக்கர் சுச்சுவேஷனை மாட்டிட்டு தவிக்கிறேன். நான் வந்து நானாக இருக்கணும், நான் பழையபடி மாறணும், எனக்கு ஒரு மாற்றம் வேணும்னாங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தி மிஸ் ஆர் ஓகே. Slow it down, okay? Laziness, okay? Completion, transformation, okay? Bottom of the deck, we are the world, okay? The phone, strength, okay? Nine of Pentacles, Wheel of Fortune, Five of Wands. Bottom of the deck, Tower. Yes, okay. Five of Pentacles, okay. Nine of Swords, okay. Ten of Wands, Queen of Pentacles, Wheel of Fortune. Bottom of the deck, the Empress. ஓகே ஓகே இப்போ நம்ம வீட்டில் வந்து டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, லவ் பண்ணுற பர்சன் உங்களை ஏதாவது ஒரு வேலை கம்யூனிகேட் பண்ணுவாங்களா? ஸோ அதை பார்த்தா பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங் தான், டைம்லெஸ் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெசிலேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே ஓகே பார்த்திங்கன்னா நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு வந்திருக்கிறது தி எம்ப்ரஸ்னு ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு ஒரு மதராக இருக்கலாம், இல்லைங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு பார்ட்னராக இருக்கலாம். ஸோ ஒரு ஃபெமினன் எனர்ஜி. ஓகே, ஸோ ஒரு ஃபெமினன் எனர்ஜி, இந்த ஒரு ஃபெமினன் எனர்ஜி இங்கே நமக்கு தேர்ட் பார்ட்டியாக வருது. ஓகே ஓகே அப்போது அந்த ஃபெமினன் எனர்ஜி இந்த பர்சனை அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அது சாதாரண ஒரு லேடி கிடையாது. மைண்ட் பவர் உள்ள ஒரு லேடி, ஸ்ட்ராங்கான ஒரு போல்டான ஒரு லேடி, செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய ஒரு லேடி, தனக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு லேடி, கொஞ்சம் ஹெவியான ஒரு பவர் உள்ள ஒரு லேடி. ஓகே, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளாக இருக்கலாம், ஒரு மதரிங் நேச்சர் கொடுக்கக்கூடிய ஒரு கேர்ள். மேபி இந்த பர்சனோட மதராக இருக்கலாம், இல்லைங்க அனதர் லேடியாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே,
ஸோ அந்த இப்போ என்ன சொல்லுது, அந்த லேடி அந்த லேடி இந்த பர்சனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த கண்ட்ரோலில் இந்த பர்சன் நிற்கிறாங்க. ஓகே, அந்த லேடி இந்த பர்சன் உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் அந்தளவுக்கு க்ளோஸ். ஓகே, ஸோ அந்தளவுக்கு அப்போது இந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் இப்போ இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அந்த லேடி வந்து இந்த பர்சனுக்கு என்ன தான் ஒரு அழிவில்லாத ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்கட்டும், இந்த பர்சனை பார்த்து பார்த்து கவனிக்கட்டும், இந்த பர்சனுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணட்டும், கெரியர் வைஸ் ஹெல்ப் பண்ணட்டும், என்ன தான் கொடுத்தாலுமே நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கு அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலை. ஓகே, இவர் சந்தோஷமாக இல்லை. இவருக்கு மேபி உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் அந்த லேடி கூட. ஏன்னா அந்த லேடி அந்த லேடி இஸ் இட் ட்ரூ, அந்த லேடி கொடுக்குறது ஒரு அன்கண்டிஷ்னல் லவ். ஓகே, உண்மையான ஒரு ஸ்நேகம், பவர்ஃபுல்லான லேடி. அந்த லேடி இந்த பர்சனை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுட்டுண்டு. ஸோ ஆனால் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் அந்த பர்சனுக்கு அது ஓகே எனாஃப்னு தோணியிருக்கும். ஓகே, பட் உங்களை பார்த்த பிறகு ஏன்னா நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், அந்த லேடி இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அப்போது அதை விட ஸ்பெஷலாக நீங்கள் மாறிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா அந்த லேடி பயங்கர மைண்ட் பவர் லேடி, செல்ஃப் லவ் பண்ணக்கூடிய லேடி. ஸோ அந்த லேடி மேபி ஃபினான்ஷியலாக கெரியரில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அந்த லேடி இந்த பர்சனை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுட்டுண்டு. பட் உங்ககிட்ட இந்த பர்சன் நீ உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பர்சனுக்கு அந்த அந்த லேடியோட ஒரு அன்பு தான் ஏன்னா போதும்னு தோணிட்டு உண்டு. ஸோ அவங்களோட ஸ்நேகம்தான் ட்ரூ ஸ்நேகம் மதின்னு தோணிட்டு உண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுதான் சேஃப்னு ஃபீல் ஆகிட்டு உண்டு இந்த பர்சனுக்கு. எனக்காக ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ நான் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இன்பத்தையும் தொடர்ந்து சொல்கிறதுக்கு எனக்காக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு அது அந்த லேடின்னு நினச்சிட்டு உண்டு உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். அப்போது இந்த சுச்சுவேஷனில் இந்த பர்சன் உங்ககிட்ட ஒருத்தவங்க லைஃப்பில் அறிமுகமாகுறாங்க. ஓகே, ஸோ ஓகே அறிமுகமாக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த பர்சனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு உண்டு. ஏன்னா நமக்கு கியூன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு கார்டு வந்திருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த பர்சனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு உண்டு. ஸோ கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் அதை அக்செப்ட் பண்ணுவாங்களா, நமக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவாங்களா, ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்களா, நீங்கள் வெயிட் பண்ணிட்டுண்டு. ஒவ்வொரு நாளும் இந்த பர்சனுக்காக ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு. ஏன்னா உங்களுக்கும் அந்த பர்சனுக்கு எமோஷ்னலி அந்தளவுக்கு கனெக்டட். நீங்கள் மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ அந்த பர்சன் எப்போனா நமக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவாங்கன்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு உண்டு. ஸோ 24/7 இந்த பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருந்துட்டு உண்டு. ஓகே, ஆனால் நான் இப்போ என்ன சொன்னேன், அந்த லேடி இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். பட் நீங்கள் இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ணிட்டு கிடையாது. ஓகே, நீங்களும் அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்குறீங்க. உங்களுக்கும் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கும் ஒரு எமோஷ்னல் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. எமோஷ்னலி கனெக்டட், ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஓகே, ஆனால் இந்த பர்சனை நீங்களுமே அன்கண்டிஷனல் லவ்வை கொடுக்குறீங்க. பட் இந்த பர்சனை இண்டிபெண்ட்டாக நீங்கள் விட்டுட்டு உண்டு. அந்த பர்சனோட வேலை ஃப்ரீடமாக நின்றுட்டு உண்டு. அந்த பர்சன் அந்த உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த லேடி தான் ஒரு சேஃப்னு ஃபீல் ஆகிருக்குது. பட் இங்கே உங்களை மீட் பண்ண பிறகு அந்த பர்சனுக்கு அதை விட இதுதான் சேஃப்னு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதை விட இதுதான் பெஸ்ட்டுன்னு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு எமோஷ்னல் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா கம்ப்ளீஷன் வந்து உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஓகே, ஏன்னா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆனால் அந்த பர்சன் ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் லவ் பண்ணுற பர்சனுக்கும் நீங்கள் ஒரு ஆஃபர் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. பட் அந்த பர்சன் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களை புரிஞ்சுக்கலாம். மேபி உங்களை அப்போ அந்த பர்சனோட மைண்டில் உங்களை விட இப்போ எல்லாம் முன்னாடி கரண்ட் சுச்சுவேஷனில் கிடையாது, ஃபாஸ்ட்டில் முன்னாடி. ஓகே, ஸோ அப்போ அந்த பர்சனோட மைண்டில் வந்து என்ன சொல்கிறது, உங்களை விட அவங்க பெட்டர்னு தோணிட்டு உண்டு. அப்போ அந்த பர்சனுக்கு தனக்கு எல்லா சப்போர்ட்டுமே ஒரு இந்த லேடி கொடுக்கக்கூடிய டைமில் இந்த பர்சனுக்கு உங்களை சீப்பாக தோணிட்டுண்டு, உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டுள்ள, உங்களை மைண்ட் பண்ணிட்டுள்ள, உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. புரியுதில்ல?
அந்த லேடி இந்த போஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் இந்த போஸ்டர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு கைக்குள்ளே உங்களை வச்சுட்டுண்டு, உங்களை அதில் வச்சுட்டுண்டு, உங்களோட ஃபோனோட எனர்ஜியில் உங்ககிட்ட பயங்கரமாக மைண்ட் கேம் கழிச்சிட்டுண்டு, உங்கள் எமோஷன் கூட ஃபீலிங்ஸ் கூட விளையாடிட்டு உண்டு. ஓகே, அப்போ பல தடவை நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுறதுக்கும் ட்ரை, ஏன்னா இந்த பர்சன் உங்களை பயங்கரமாக கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த பர்சன் அவங்களுக்கு அங்கே ஒரு சேஃப் இருக்குன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு, அப்போ உங்களை அவங்க சேஃபாக நினைக்கல, உங்களுக்கு சீப்பாக நினச்சிருப்பாங்க. ஓகே, நீங்கள் வேறு 24/7 அவைலபிளாக இருந்திருப்பீங்க இந்த பர்சனுக்கு. உங்களை அந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் இந்த பர்சனை இண்டிபெண்டாக ஃப்ரீயாக விட்டுருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பர்சன் கிட்ட இருக்கிறது ட்ரூ லவ், ஸ்னேகம் உண்மையானது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக, ஆக்சுவலி ஸ்னேகங்கிறது வந்து ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸ்னேகங்கிறது ஃப்ரீயாக விடுறது தான் ஸ்னேகம். அப்போ அந்த பர்சனுக்கு உங்ககிட்ட தான் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. பட் ஸ்டார்டிங்கில் அந்த பர்சன் அந்த லேடியோட இதனால உங்களை அவங்க மைண்ட் பண்ணிட்டு இல்லை, உங்களோட வேல்யூ புரிஞ்சிட்டு இல்லை. அப்போ ஸ்டார்டிங்கில் எங்கள் பர்சனுக்கு நீங்கள் பல தடவை ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இவங்க எப்போண்டா வருவாங்க என் லைஃப்பில், எனக்கு எப்போண்டா, ஏன்னா உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல, நீங்கள் எப்போண்டா எனக்கு ஒரு கமிட்மெண்ட் தருவாங்க, ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நாள் நல்லா வெயிட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி உங்கள் டைம் உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் நாள் நீங்கள் கழிச்சிருப்பீங்க. அந்த எதுவுமே நடந்திருக்காது. இந்த பர்சன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த பர்சன் உங்ககிட்ட வந்திருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக நீங்கள் செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ நமக்கு செல்ஃப் லவ்வோட கார்டு வந்துட்டு, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து அந்த பர்சனுக்கு கூட உங்களுக்கு ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருந்தாலுமே நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்க, உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறீங்க. முன்னாடி இந்த பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருந்துட்டு இப்போ நீங்கள் அதை அவைலபிளாக நீங்கள் காட்டிக்கல, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்த பர்சன் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகுறாங்க. என்னதான் அந்த லேடி 24/7 இந்த பர்சனை விழுந்து தாங்கினாலும் கம்ப்ளீஷனுங்கிறது இந்த பர்சனுக்கு உங்கள் கூட தானே ஃபீல் ஆகுது. புரிஞ்சிடல? அப்போ இந்த பர்சன் உங்களை பார்க்குற டைமில் அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் முன்னாடி உங்களை வந்து அவங்க ஒரு 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 கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் இந்த பர்சன் உங்களை எனக்கு நான் தான் முக்கியம், இந்த பர்சன் உங்களை அம்மோன்னு விட்டுட்டு செல்ஃபிஷாக நடந்துட்டு. ஓகே, அது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். பல தடவை ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் உங்களுக்கு சாதகம் நின்றுக்க மாட்டாங்க. எனக்கு நான் தான் முக்கியம் எல்லாம் எஸ் ஆகிட்டு ஓடிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்துட்டு இல்லை. ஓகே, அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃபாக பண்ணுறீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறீங்க, பார்ட்டி ஃபண்ட்ஸ்ன்னு சுற்றுறீங்க, லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, செல்ஃபோ நீங்கள் பண்ணுறீங்க. மேபி யாராவது ரீடிங் பார்க்குறீங்க செல்ஃபோ பண்ணலாம், கண்டிப்பாக செல்ஃபோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் செல்ஃபோ பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. அப்போ இந்த பர்சனோட அப்போ என்ன சொல்ல, இந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் நடந்துட்டு. ஓகே, ஸோ ஒரு டவர் மூமெண்ட் இந்த பர்சனோட லைஃப்பில் நடந்துட்டு. ஏன் இந்த ஆளுக்கு லைஃப்பில் ஒரு டவர் மூமெண்ட் நடந்துட்டு உண்டிங்க? கர்மா. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற டைமில் உங்களை அந்த அளவுக்கு சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு வேல்யூ தந்துட்டில்ல. அப்போ நீங்கள் பல வழிகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வழியை இந்த பர்சன் அனுபவிக்கணும்ல, கர்மா. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் வந்து அப்போ நீங்கள் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பர்சனுக்கு நீங்கள் ஒரு ஆஃபரும் கொடுத்து இவங்க எப்போண்டா வருவாங்க நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த சைடில் உங்களுக்கு எந்த ஒரு ஆஃபரும் கிடச்சிருக்காது. ஏன்னா அந்த பர்சன் தன்னோட ஃபீலிங்ஸை எமோஷனையும் ஒழிச்சு வச்சு நல்லா விளையாடிருப்பாங்க. புரிஞ்சிடல? உங்கள் கூட ஒரு கம்ப்ளீஷன் உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது, உங்ககிட்ட ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் எல்லாம் உங்கள் கூட தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கட்டுப்படுத்தி தனக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு உங்கள் கூட நல்லா விளையாடிருக்காங்க. ஸோ அந்த கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது எந்த அளவுக்கு நீங்கள் வலியை அனுபவிச்சிருக்கணும், அதே வலி கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் அனுபவிக்கிறாங்க. அதுக்கான டவர் மூமெண்ட் யூனிவர்ஸ் கொடுத்துட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் டவர் மூமெண்ட்டில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய டைமில் தான் ஒரு மனுஷன் திருந்துவான். ஓகே, ஏன்னா அந்த டவர் மூமெண்ட்டில் யூனிவர்ஸ் இந்த பர்சனை திருத்துவாங்க. இந்த பர்சனுக்கு ரியாலிட்டி என்னன்னு புரிய வைப்பாங்க. எங்கேருந்து உனக்கு எது உண்மைன்னு புரிய வைப்பாங்க. ஓகே, அப்போ இந்த பர்சனுக்கு டவர் மூமெண்ட் சொல்லும்போது லைஃப்பில் எங்கேயுமே சந்தோஷம் இல்லை. ஓகே, முன்னாடி அந்த லேடி தான் அந்த பர்சனோட சேஃப்னு ஃபீல் ஆகிட்டு உண்டிங்க. உங்களை பார்க்குற டைமில் அந்த பர்சனுக்கு நீங்கள் தான் சேஃப்னு ஃபீல் ஆகிட்டு உண்டு.
பட் உங்ககிட்ட உண்மையான ஸ்நேகத்தையும் காதலையும் சொல்லிட்டு உள்ள காட்டிட்டு உங்ககிட்ட காட்டிட்டு அதை ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரென்த்தோட கார்டு நமக்கு வந்திருக்குது. உங்ககிட்ட உண்மையான அந்த ஸ்நேகம் ஃபீல் ஆன பிறகும் அதை காட்டிக்காமல் அதை ஒழிச்சு வச்சுட்டு உங்களை வந்து ஒரு சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு மைண்ட் கேம் கழிச்சிட்டு. அப்போ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சிருப்பீங்க, அந்த வலி இப்போ இந்த கரண்ட் சொல்லிட்டு இந்த பர்சன் அனுபவிக்கிறாங்க. அப்போ இந்த பர்சனுக்கு இப்போ நீங்கள் தான் சேஃப்னு ஃபீல் ஆகி போச்சு. அப்போ நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் மைண்ட் பண்ணலை. அப்போ அந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் எங்கேயுமே அந்த பர்சனுக்கு நிம்மதி இல்லை, பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்போ இந்த பர்சனுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எல்லாமே வந்துடும். 5 of Wands. ஓகே, எல்லா இடத்துலையும் ஃபைட்டு, எங்கேயும் ஒத்து போகலை, எதுவுமே பிடிக்கலை. முன்னாடி இந்த லேடி இம்பார்ட்டன்ட் தோணிட்டு அந்த லேடி கூட இப்போ ஃபைட்டு. பட் வெளியே காட்டிக்க மாட்டாங்களோ அவருக்கு. வெளியே நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக காட்டிக்கலாம். பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு அந்த லேடி கூட ஒத்து போகலை, பிடிக்கலை, யாரையுமே பிடிக்கலை. உங்களை பார்த்தது பிறகு நீங்கள் இந்த செப்பரேஷன் ஆன பிறகு இந்த பர்சன் டோட்டலி சேஞ்ச். ஏன்னா யூனிவர்ஸ் ஒரு கர்மா கொடுக்குறாங்க, கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எதையுமே பிடிக்கல, ஒன்றும் வேண்டாம், போகிற இடம்லாம் ஃபைட், யாரையும் பிடிக்கல. யாரு கூட பேசிச்சுன்னா உடனே சண்டை அந்த இடத்துல. ஓகே, எல்லாருக்கிட்ட எரிஞ்சு விழுறது, கோவத்தை காட்டுறது. எப்போவுமே சிரிச்சிட்டு இருந்த ஒரு புன்னகை மன்னதாக இருந்தாங்கன்னா இப்போ ஃபுல்லாக கோவத்தில் தான் இருப்பாங்க. ஒன்றும் பிடிக்கல, கோவம். பார்க்குறவங்ககிட்டலாம் சண்டை, வேணே சண்டைக்கு போவாங்க அந்த பர்சன். ஏன்னா இந்த பர்சன் சந்தோஷம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டில் இருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க. உங்களை பற்றியான தாட் வரக்கூடிய அதெல்லாம் இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் உண்டு. அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டல, எல்லாத்தையும் அதையும் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பர்சனுக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ நான் சொன்ன டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட போர்டன் ஃபீல் ஆகுது, தலைக்கு மேலே வேதனை. ஸோ நமக்கு போர்டன் ஒரு கார்டு வந்துட்டு. மேபி இந்த ரீடிங் பார்க்குறவங்க 10 ஏஞ்சல் நம்பர் கண்டினியூஸாக உங்கள் ரீடிங் கண்ணில் பட்டுட்ருக்கும். அதை தவிர்த்து 9999. ஸோ இந்த நம்பர் உங்கள் கண்ணில் அடிக்கடி பட்டுட்ருக்கோம். ஓகே, ஸோ 10 of Wands இந்த பர்சனுக்கு டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த முன்னாடி இந்த லேடி தான் சேஃப்னு ஃபீல் ஆகிட்டு. இப்போ இந்த லேடி கூட இந்த பர்சன் ஃபைட்டு, லேடி கூட ஒத்து போகலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் தலைக்கு மேலே போர்டுன்னு சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்கும், அது அந்த பர்சனுக்கு தலைவேதனை கொடுத்துட்டு. இதெல்லாம் நினைக்கும் போது இந்த பர்சனுக்கு தலைக்கு மேலே ஒரு சுமையாக ஃபீல் ஆகிட்டு. உங்கள் பிரச்சனை, அந்த லேடியோட பிரச்சனை, இதெல்லாம் சேர்ந்து பயங்கர தலைவேதனை. ஸோ நைட்டு தூங்க போனால் உங்களோட தாட் இந்த பர்சனை தூங்க விடாத ஒரு சுச்சுவேஷன். உங்கள் தாட் இந்த பர்சனை தாட் வரக்கூடிய டைமில் அந்த பர்சன் ஒரு கில்ட், என்ன சொல்கிறது, சேடு, டிப்ரெஷன், தூங்க முடியாமல் எழும்பி வெளியே நடக்கிறது, தூக்கம் போச்சு. இந்த செப்பரேஷனுக்கு அப்புறம் அந்த நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க. முன்னாடி நீங்கள் வெயிட்டிங்கில் இருந்திருப்பீங்க, வர வழி இல்லாமல் உங்களை செல்ஃப் லவ் யூனிவர்ஸ் பண்ண வச்சுருப்பாங்க, இல்லைங்க நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ இந்த பர்சனுக்கு என்ன சொல்கிறது, தூக்கம் இல்லை, நைட்டு தூக்கம் இல்லை, உங்களோட தாட் வரக்கூடிய டைமில். ஏன்னா எங்கேயுமே பீஸ் இல்லை. டவர் மூமெண்ட் அப்படி தானே ஒரு ஆளுக்கு லைஃப்பில் நடக்கும். பீஸ் இல்லாத டைமில் தானே ஒரு மனுஷன் திருந்துவான். ஓகே, ஸோ டவர் மூமெண்ட் இந்த பர்சன் லைஃப்பில் நடக்குது, எங்கேயுமே பீஸ் இல்லை, நைட்டு உறக்கம் இல்லை. உங்கள் தாட் வரக்கூடிய டைமில் உங்கள்கிட்ட ஓடி வரணும்னு என்ன உண்டு. பட் இந்த பர்சன் என்ன சொல்கிறாங்க, ஃபீலிங்ஸையும் எமோஷனையும் ஒழிச்சு வைக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு போகக்கூடாதுன்னு தலைக்குள்ளே கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க. நம்ம போகக்கூடாது, நம்ம போகிறது சரியில்லை. ஏன் நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணுறீங்க, அட்ராக்ட் ஆகுறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஈகோ, ஒரு பொசிஷனஸ் ஃபீல் ஆகுது. ஸோ உங்ககிட்ட ஓடி போகக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ஃபீலிங்ஸை எமோஷனை கட்டுப்படுத்தி உள்ளே ஒழிச்சு வைக்கிறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பவரில் நிற்கணும்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி கட்டுப்படுத்தி நிற்கிறாங்க. பட் முடியலை, போகிறதெல்லாம் ஃபைட்டு, உறக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கர்மாவோட எண்டிங்கில் இந்த பர்சனுக்கு தெரிய வருது, இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாம் இருக்கட்டும், அந்த லேடியாக இருக்கட்டும், நல்ல ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், வைரமாக இருக்கட்டும், கோடியாக இருக்கட்டும், அது எதுவுமே இந்த பர்சனோட லைஃப்பில் சந்தோஷம் கொடுக்கல. தி மிஸ்ஸன்னு ஒரு கார்டு வந்துட்டு. இந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. இந்த பர்சனுக்கு லைஃப்பில் எல்லாமே இருக்கட்டும், 100% இருக்கட்டும், ஆனால் எதுவுமே இந்த பர்சனுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கல. எல்லாமே கண்ணுக்கு முன்னே இருந்து திரும்பி பார்க்குறாங்க. இப்போ அவங்க உங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஓகே, எல்லா இடத்துலையும் சந்தோஷம் இல்லை, யார் வேண்டாம், நீங்கள் தான் வேணும். அப்போது உங்களை அவங்க திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே,
ஸோ அது இல்லாமல் அந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீல் ஆகுது கம்ப்ளீஷன் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து இந்த சுச்சுவேஷன் இருக்குன்னா அதில் ஒரு மாற்றம் வரும். ஏன்னா இந்த பர்சன் உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இந்த டவர் மூமெண்ட்டில் இந்த பர்சன் உங்களோட ஒர்த்து புரியுது, உங்களோட வேல்யூ புரியுது, உங்களை அவங்க திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஒரு கார்டு நமக்கு டைரெக்டாகவே வந்துட்டு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் வரும். அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வேல்யூ எவ்வளோ வேல்யூவில் இருக்கலாம், நீங்கள் வேலையில் இருந்தாலும் ஸோ நீங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக நீங்கள் இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். பட் நமக்கு இதில் வந்து நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஓகே ஆகும்னு கேட்டால் ஸ்லோயிங் டவுன் நமக்கு ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ டைம் எடுத்துக்கும். இதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் டைம் எடுத்து தான் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். உடனே இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் வருது. இவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் வரணும்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நமக்கு ஸ்லோயிங் டவுன் ஒரு கார்டு வந்திருக்குது. ஸ்லோவாக தான் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாட்டம் ஆஃப் தி டெக் நமக்கு வந்திருக்கு பியாண்ட் தி வேர்ல்டு. அப்போ நம்ம இந்த பர்சன் உங்களை கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த பர்சன் உங்களை கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பர்சன் உங்களை எங்கேயுமே பீஸ் இல்லைனா உங்களை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ உங்ககிட்ட வந்தால் தான் பீஸ் கிடைக்கும்னு தெரியும். ஓகே, அப்போ அந்த பர்சன் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எந்த வேன்னு சூஸ் பண்ணுறாங்க, எந்த வேயில் உங்களை கம்யூனிகேஷன் பண்ணலாம். மேபி இதில் ஒரு சிலருக்கு இந்த பர்சன் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். ஓகே, ஸோ என்ன தான் கம்யூனிகேஷன் இந்த பர்சன் உங்களுக்கு தந்தாலும் ஸோ நீங்கள் உங்கள் செல்ஃப் அவைலபிள் நில்லுங்க. கொஞ்சம் நீங்கள் அவைலபிளாக காட்டிக்காதுங்க. நீங்கள் அவைலபிள் காட்டிக்கிட்டீங்க மறுபடியும் இந்த பர்சன் ஓடுவாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் ஃபீலிங்ஸு எமோஷன் நீங்களே ஒழிச்சு வைங்க. அவங்க மட்டும் தான் ஃபீலிங்ஸு எமோஷனையும் ஒழிச்சு வைக்க முடியுமா? ஸோ நீங்களும் கொஞ்சம் ஃபீலிங்ஸு எமோஷனையும் ஒழிச்சு வச்சுட்டு உங்கள் பவரில் நில்லுங்க. அவைலபிள் நீங்கள் காட்டிக்கிட்டு மறுபடியும் ஓடுவாங்க. ஏன்னா இந்த பர்சன் ப்ராப்பராக ஹீல் ஆகலை, கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பர்சனுக்கு எங்கேயுமே ஃபீஸ் கிடைக்காத டைமில் உங்களை அவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் பண்ணதுக்கு எந்த வே பெட்டர்னு சூஸ் பண்ணுறாங்க. பியாண்ட் தி வேர்ல்டு பாட்டம் ஆஃப் தி டெக் நமக்கு வந்துருக்குது. ஸோ அந்த பர்சன் கண்டிப்பாக கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஓகே, கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. ஒரு கால் பண்ணலாம், இல்லைங்க ஒரு மெசேஜ் பண்ணலாம். ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப் எப்போ மேபி கம்யூனிகேஷன் பண்ணாலும் இந்த பர்சன் நீங்கள் கொஞ்சம் அவைலபிள் காட்டிக்கிட்டால் மறுபடியும் ஓடிடுவாங்க. புரிஞ்சிடல? உங்கள் நீங்கள் செல்ஃப் லோ பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்கள் பவரில் நீங்கள் நில்லுங்க. நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்து இந்த பர்சனை கொஞ்சம் ஃபீலிங்ஸு எமோஷனை கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க மறுபடியும் ஓடுறதுக்கான சான்சஸ் 99% இருக்குது. ஸோ நமக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்போ எப்போ இவங்க நான் நம்பலாம், எப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும்னு கேட்டால் டிவைனிங் டைமில் ஓகே ஆகும். ஏன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், இந்த பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீல் உங்களுக்கு ஃபேவரபுளாக கறங்கி வரணும். கறங்கி வரக்கூடிய டைமில் உங்கள் பர்சனோட கேரக்டரில் ஒரு சேஞ்ச் வரும், ஒரு மாற்றம் வரும். அந்த பர்சனோட ஈகோ டெத் தான் இருக்கும். முன்னாடி உங்ககிட்ட அவங்க வந்து வேறு மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்தாங்க, இனி வரும்போது ஒரு மாற்றம், அவங்க டோட்லி சேஞ்ச் ஆகிருப்பாங்க. அந்த டைம் இந்த ரிலேஷன்ஷிப் ஓகே ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. ஓகே, ஓகே, இதுதான் அந்த ரீடிங். ஸோ அந்த ரீடிங் யாருக்காவது ரெஸ்ட்ரிக்ட் ஆகுறேன். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிடும் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.